நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி இளமதி அவர்கள் பாடல் மற்றும் அவரது குழந்தை பருவ பொங்கல் கொண்டாட்ட நிகழ்வுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். என் பேர் இளமதி. நான் எல்பேஜியில் இந்த ஓமுக்கு 3 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு யாரும் இல்லை. என் கணவர் இறந்துட்டார். இறந்து 3 வருஷம் ஆனதும் நான் இங்கே வந்துட்டேன். யாரும் எனக்கு ஆதரவு இல்லை. அதனால் இங்கே வந்துட்டேன். நான் ரொம்ப இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருந்தால் நான் இந்த பசங்களுக்கோசரமோ இந்த எல்பேஜி தேவக்கோசரமோ ஒரு பாட்டு பாட விரும்புகிறேன். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது இரவை தேடி, நிலவெங்கே போகிறது மலரை தேடி, நினைவெங்கே போகிறது உறவை தேடி, நதி எங்கே போகிறது கடலை தேடி, ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்று, மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று, எண்ணங்கள் கோடி வரும் இதயம் உண்டு, இன்பங்கள் அள்ளி வரும் மனதில் ஒன்று, நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது இரவை தேடி, இன்பங்கள் அள்ளி வரும் பெண்கள் ஒன்று, 12 பெண் மனதில் ஏக்கம் கொண்டு, மனதில் துணிவிருந்தால் வெட்கம் கொண்டு, இதயங்கள் ஆடி வரும் இளமை ஒன்று, நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது இரவை தேடி, மனம் எங்கே போகிறது உறவை தேடி, அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி, 3ஆம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு, மான்கோயில் கூட்டம் பண்பாடும் இந்த மான்குட்டி கேட்டு கண் மூடும், அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடி விளையாடி விட்டு அள்ளி விழி மூடம்மா, வேறோர் தெய்வத்தை போற்றவில்லை, வேறோர் தீபத்தை ஏற்றவில்லை, அன்றொரு கோவிலை ஆக்கி வைத்தேன், அதில் அம்பிகையாய் உன்னை தூக்கி வைத்தேன், அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி. நான் பிறந்தது சிதம்பரம் மாவட்டம் மராந்தூர் பூந்தோட்டம். அங்கே தான் நான் 7வது வரைக்கும் படித்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வீட்டில் என் கூட பிறந்தவங்க 8 பேர், ஆனால் இருக்கிறது இப்போ 6 பேர் தான். நாங்கள் பொங்கல்லாம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். போகி கொண்டாடக்குள்ள
பொங்கல் வச்சு வெண்பொங்கல் வச்சு அதில் பல்லையம் போட்டு அதை படைச்சி அதுதான் நாங்கள் மத்தியானத்துக்கு சாப்பிட்றது. நைட்டில் சாப்பிடுவோம். அதுமாரி பெரும்பொங்கல் தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டுவோம். சூரிய நாராயணனுக்கு படைக்கிறது அது. ஆனால் பொங்கல் வைக்கிறோன்னா எங்கள் அப்பா தான் வைப்பாங்க. எங்கள் அப்பா வச்சா நாங்கள் சுற்றி இருந்து எல்லாம் பொங்கி வரக்குள்ள பொங்கல்னு சொல்கிறது அது ஒரு ஆனந்தம் எங்களுக்கு. அப்படி இருந்து எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்டாடுவோம் பொங்கல். அன்றைக்கி நைட்டே எல்லாம் பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடுவோம். பால் பொங்குச்சான்னு சொல்லி கேட்போம். அப்படி கேட்டுட்டு மறுநாள் மாட்டுப்பொங்கல். ஆனால் மாடெல்லாம் மிரட்டி தொழுவத்தில் போய் நாங்கள் கோலம் போட்டு சந்தோஷமாக இருப்போம். அப்படி இருக்கிற நேரத்தில் மாடு மிரட்டுறது மாட்டை சுற்றி விட்டு நடுவில் தாளம் தட்டி அது ஒரு அந்த ஆனந்தமே தனி ஆனந்தம். அதுமாரி ஆனந்தம் திரும்ப வருமா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. சின்ன வயசில் அம்மா இது சிறப்பாக கொண்டாடினோம். இப்போ கொண்டாடுறதுக்கு இது கிடையாது. நான் வயதாகிடுச்சு, முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டேன். அதனால் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. ஆனால் கருநாளில் நாங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு, நடராஜர் கோயிலுக்கு போய் கும்மி அடிக்கிறது, கோலாட்டம் அடிக்கிறது இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் ரொம்ப அங்கே சின்ன வயசில் இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. அதனால் நான் இந்த எல்பேஜ் இந்தியாவுக்கு முதியோர் இல்லத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு இந்த சந்தோஷம் சின்ன பிள்ளையில் கிடைச்ச சந்தோஷம் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நாங்கள் இங்கே கொண்டாடின பொங்கல் பண்டிகை அம்மா ஒரு ஆர்வமாக சந்தோஷமாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் ஆயா தாத்தா இருந்தால் ஒரு அன்பாக பார்த்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கணும். அதுதான் என்னோடய வேண்டுகோள், வேறு எதுவும் இல்லைப்பா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.